அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனிஸ் ரெசிபீஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனே கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த இது வந்து மருந்துச்சோறு, மேலப்பாளையம் ஸ்பெஷல் மருந்துச்சோறு. இந்த மருந்துச்சோறு வந்து திருநெல்வேலியில் மேலப்பாளையத்தில் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். சவுத் இண்டியனில் ட்ரெடிஷ்னலாக முஸ்லீம்ஸ் வீட்டில் இந்த சோறு செய்வாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இப்போ இந்த மருந்துச்சோறு செய்கிறதுக்காக நம்ம வீட்டு சாப்பாடு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் தான் வந்து தண்ணிக்கும் யூஸ் பண்ணணும். ஒரு டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது 50 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து இது வந்து 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது அந்த அளவு தான். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊறி வரணும். இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி நாட்டு பூண்டு ஒரு 2 பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். 3 மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், தக்காளி யூஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யலாம். நான் வந்து தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்துருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து கரம் மசாலாஸ். இதில் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லையும் எடுக்கணும். தேங்காவை எடுத்து உடச்சி பால் எடுக்கணும். இதில் வந்து தேங்காய் பாலில் தான் மருந்தையே நான் ஊற வைக்கணும். அதனால் இந்த தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி கீரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் எடுத்துருக்கோம். இதுதான் மருந்து பொடி. இந்த மருந்து பொடி வந்து இங்கே நாட்டு மருந்து கடையில் பேக்கெட்டாகவே போட்டு விற்பாங்க. வீட்லேயும் மருந்தெல்லாம் அரைச்சி வைக்குவாங்க. நான் வந்து பேக்கெட் கடையில் தான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து இந்த பேக்கெட் வந்து 50 கிராம் பேக்கெட்டு. இந்த பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வரும். இந்த மருந்து பொடி என்னெல்லாம் சேரணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மருந்து பொடியை வந்து இந்த தேங்காய் பாலில் தான் எடுத்து ஊற வைக்கணும். நல்லா ஊறினா தான் மருந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து எப்போவுமே வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து மற்ற எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மருந்து சோறுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சமாக கடைசியில் நெய் ஊற்றுறதுக்காக நான் நெய் எடுத்துருக்கேன். வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு அரை இது அதாவது 50 கிராம் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்து, கருப்பு உளுந்து கிடையாது, அதை தொளி நீக்கினது. இதை வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்க போகிறேன். நல்லா ஊறி நல்லா வரணும். இதை ஊறினதுக்கப்புறமாக நான் வந்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுக்குவேன். சில பேர் டைரெக்டாகவே அதை வந்து ஊறின உளுந்தை வந்து அரிசியோடையே வேக வைக்குவாங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து தனியாக அந்த உளுந்தை வந்து குக்கரில் வேக வச்சு தான் எடுப்போம். இப்போ நல்லா ஊறிடுச்சு உளுந்து. அந்த ஊறின உளுந்தை வந்து நான் குக்கரில் ஆட் பண்ணுறேன். அதோட கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டையும் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். அது ஒரு 5 விசில் வந்து வேகட்டும். அதுக்கிடையில் நான் வந்து தேங்காய் பால் எடுக்கணும். அதனால் தேங்காயெல்லாம் கீறி நல்லா பால் எடுத்து வைக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால் 3 பாலும் ஒன்றாவே கலந்து தான் எடுக்கிறேன். மருந்தை மட்டும் ஃபஸ்ட்டு கலக்கின பாலில் வந்து ஃபஸ்ட்டு திக்காக எடுப்போம்ல, அந்த பாலில் வந்து மருந்தை வந்து ஊற வைக்கணும். நம்ம வந்து இதை வந்து ஒரு துணியிலையும் இந்த தேங்காய் பாலை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இது திக்கான பால். இதில் வந்து நான் வந்து மருந்த பொடியை வந்து ஊற வச்சுக்க போகிறேன். வந்து ஒரு கிண்ணத்தில் தட்டிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாட்டு தேங்காய் பால் ஊற்றி கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அது வந்து கட்டி இல்லாமல் நல்ல மருந்தை வந்து நல்லா ஊற வைக்கணும். ஒரு கட்டி இருக்கக்கூடாது. நல்ல மருந்து ஊறி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மருந்தில் வந்து சதக்குப்பெல்லாம் சேர்ந்துக்கிறதுனால நம்ம இடுப்பு எலும்புக்கெலாம் நல்லது. ரெசிபி வந்து நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நீங்கள் ஸ்பூன் வச்சியோ இல்லை விஸ்க் வச்சுக்கோ கலக்கி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா எப்படி பொங்கி வருது பாருங்கள். நல்ல தேங்காய் பாலில் ஊறணும். தேங்காய் பால் நீங்கள் இல்லை
அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெதுன்னு வெந்நீரில் கூட ஊற வைக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக நாங்கள் வந்து தேங்காய் பாலில் தான் ஊற வைக்குவோம். ட்ரெடிஷ்னலாக அது வந்து செய்கிறது வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் செய்வாங்க. இப்போ இதை மருந்தை வந்து நான் வந்து தேங்காய் பால் ஊற்றி தனியாக கலக்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நான் வந்து குக்கரில் வந்து உளுந்தை வந்து வேக வச்சதை எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கேன். பாருங்கள், அது ஏற்கனவே நல்ல குழஞ்சா மாதிரி தான் வெந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம உளுந்தை ஏற்கனவே ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். இதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு மசித்து தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ்லாம் ஓரளவுக்கு முக்கால் தான் வெந்து வரும்போது இந்த உளுந்தை ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து இடுப்பு பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதாவது இந்த ரைஸ் வந்து மெயினாக வந்து குழந்தை பெற்றுருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஏஜ் பண்ண பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு பெரிய சட்டியில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து காய வைக்கிறேன். பாருங்கள், நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஒரு 50 ml கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றணும். இதில் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சது பிறகு நம்ம எடுத்து வச்சுக்க கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இடித்து கூட போடலாம் இந்த கரம் மசாலாவை. நான் முழுசாக தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக லைட்டாக தட்டி நுணுக்கி போட்டுக்கோங்க. எண்ணெயில் அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அதோடைய கலர் கொஞ்சமாக மாறி வரும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பச்சை மிளகா, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே வந்து நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா வந்து அந்த இது வந்து நல்ல சட்டியில் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல எண்ணெயோடு சேர்ந்து நல்லா இஞ்சி பூண்டு வேக வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் சிம் பண்ணி வைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் எப்போவுமே வந்து உடனே கிளறி விட்டுட்டே இருக்கணும். சட்டியில் வந்து அடி பிடிச்சிருச்சுன்னா அது வந்து மொத்த டிஷ்ஷையே வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும். அதனால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் எப்போவுமே கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வைங்க. இப்போ நான் உரிச்சு வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணுறேன். இதில் சேர்க்குற பொருள்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. பூண்டுலாம் ரொம்ப நல்லது. நான் ஒரே ஒரு வெட்டி வச்சுக்க தக்காளி இவ்வளத்தை ஆட் பண்ணுறேன். இந்த இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். தக்காளி பழம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்லை. அது கொஞ்சம் வதங்கி வருது. இப்போ வந்து நம்ம வந்து ஊற வச்சுருக்க மருந்தை வந்து ஆட் பண்ணிடலாம். அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மருந்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மருந்தில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஜென்ரலாக வந்து கருவாப்பட்டை, சாலியை, விரலி மஞ்சள், இந்த மாதிரி நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருள் தான் சேர்த்துருங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அதுலேயே நல்ல இந்த மருந்து வந்து கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் லைட்டாக இது வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி இப்போ நான் வந்து கொஞ்சம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வைக்கிறேன் அந்த மருந்தை. பாருங்கள், நல்ல மருந்து வந்து நல்ல அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பிரண்டு வெந்து வந்துட்டு இப்போ நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா அந்த டம்ளருக்கே நீங்கள் வந்து 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதாவது 1 டம்ளர் தேங்காய் பால் 1 டம்ளர் தண்ணி கூட கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். அதுக்காக நான் வந்து எந்த பாத்திரத்தில் எடுத்தனோ அதே பாத்திரத்தில் அளந்து நான் வந்து தேங்காய் பால் ஊற்றுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பால் வந்து நல்லா சூடாகி வரணும். இந்த மருந்துச்சோறுக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் சால்னா தான் வச்சுருக்கேன்.
இது வந்து மீன் குழம்போடையும் சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து மட்டன் சால்னா தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நுர கூடி வரணும், கொதிச்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கழுவி வச்சுருக்க அரிசியை அதில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம வீட்டு சாப்பாடு டெய்லி சாப்பிடுவோம்ல, அந்த சாப்பாட்டில் தான் அந்த மருந்துச்சோறு செய்யணும். பாஸ்மதி ரைஸ்லலாம் செய்யக்கூடாது. நம்ம வீட்டு சாப்பாட்டில் செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து புழுங்கல் அரிசி வந்து எப்போவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் வந்து 1க்கு 2 தான் எடுப்பீங்க. அந்த புழுங்கல் அரிசிக்கு ஜென்ரலாக 1க்கு 2 கப் தண்ணி ஊற்றுவோம். அதே மாதிரி தான். இப்போ நான் அரிசி போட்ட உடனே நல்லா கிளறி விட்ருக்கேன். ஏன்னா மருந்து போட்டிருக்கனால அது அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் அப்பப்போ ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா பாருங்கள், ஒன்று போல் கொதிச்சு வருது. நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அடியில் பிடிக்கும். மருந்தெல்லாம் ஆட் பண்ணிக்கிறனால அடியில் பிடிக்கும். அதனால் அப்பப்போ கிளறி விடணும். இப்போ நம்ம வந்து இந்த மருந்து சோறுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கருப்பட்டியை ஆட் பண்ணி ஊற்றுவோம். இதில் நான் ஒரு 50 கிராம் கருப்பட்டி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி நீங்கள் வந்து அடுப்பில் இலக்கி வைங்க. இப்படி இடையில வந்து கிண்டி விடணும். பாருங்கள், நல்ல சோறு ஒன்று போல் வெந்து வருது. நம்ம முதல்ல ஆட் பண்ண தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி வருது பாருங்கள். ஒரு முக்கால் பதம் வெந்து வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வேக வச்சுருக்க உளுந்தை வந்து இதில் ஆட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சதுனால இதோடு சேர்த்து வந்து ஒன்று போல் 5 ஆக்கில் வந்துடும். அந்த தண்ணி எல்லாம் சோத்தில் வந்து வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அந்த ஸ்டேஜில் தான் நான் உளுந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து 1 கிலோ ரைஸ்னால் 50 கிராம் உளுந்து எடுத்துக்கணும். இந்த மருந்து சோறு வந்து எல்லாத்துக்குமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். மெயினாக இந்த இடுப்பு வலி, இந்த டெலிவரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உள்ள நியூ மாம்ஸுக்கெலாம் வந்து இந்த இது தான் கொடுப்பாங்க. இப்போ அதை வந்து நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த உளுந்து அந்த சோறு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. அது உளுந்தெல்லாம் போட்டாலே வந்து நல்லா கொஞ்சம் இறுகி வந்துடும். சோறு வந்து முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உளுந்தையே ஆட் பண்ணணும். பாருங்கள், அந்த சோறு எப்படி வெந்து வந்துடுச்சுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து 2 முட்டையை வந்து கலக்கி அதில் ஆட் பண்ண போகிறோம். நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். இதில் வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் வந்து சேர்க்குவாங்க. நான் வந்து இதில் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல. அதனால் நான் இந்த பிராய்லர் கோழி முட்டை ஆட் பண்ணுறேன். இதில் இருக்க இந்த நரம்பு ஒயிட் கலரில் தெரியுதுல்ல, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா கலக்கி அதில் ஆட் பண்ணுறேன். இந்த மருந்து சோறில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான இதெல்லாம் தான் சேர்ப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ முட்டையை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா கிளறி விட்டு நல்லா ஒன்று போல் சேர்ந்தாக்கில் வர்றதுக்காண்டி பரட்டி விட்றேன். அந்த முட்டை வந்து அந்த சூட்லேயே வெந்துடும். தண்ணிலாம் இதில் இருக்காது. தண்ணி வந்து நல்ல ஓரளவுக்கு வற்றி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு அடுப்பில் கருப்பட்டியை வந்து இலக்கி வச்சுருக்கேன். அதை வந்து கருப்பட்டி இலனதுக்கு அப்புறமாட்டு அதை ஒரு இதில் வடிகட்டுறேன். இது வந்து ஒரு அரை டம்ளர் தான் வரும். இந்த கருப்பட்டியை வந்து 50 ml தான் நம்ம 50 கிராம் கருப்பட்டி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அரை டம்ளர் வந்திருக்கு. ரொம்ப பாகு மாதிரி திக்காக அப்படி காய்ச்சிடலாம் கூடாது. அதை வந்து அந்த தூசிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வடிகட்டி எடுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த இலக்கி வச்சுருக்க கருப்பட்டியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த கருப்பட்டி வந்து இந்த மருந்துச்சோறு செய்யும்போது கட்டாயம் கருப்பட்டி ஆட் பண்ணணும். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப இனிக்கலாம் செய்யாது சாப்பாடு. ஆனால் லைட்டாக ஒரு இனிப்பு சுவை தெரியும். ஆனால் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு ஒன்று போல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை தம் போடணும். இதில் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம தம் போடலாம். நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு தம் போடுறேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு வெயிட் வைக்கணும். நீங்கள் ஒரு குக்கரில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் வெயிட் வச்சுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாவது வெயிட் கல் இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அம்மி குழவி மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த தம்மை எடுக்கிறேன். பாருங்கள், நல்ல சூப்பராட்டு ஒன்று போல் நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்ல பிரட்டி விடும்போதே நல்லாயிருக்கு. இந்த சோறு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோறுக்கு வந்து மீன் குழம்பு, கறி குழம்புலாம் வச்சு சாப்பிடுவோம். இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பசங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கும் வந்து நல்ல ஹெல்த்தியாக ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஜென்ரலாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து நல்ல வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இடுப்பு எலும்பு அதெல்லாம் வந்து நல்லா பலப்படுத்தும்.